அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிருபையும் சமாதானமும் அனைவரோடும் கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நம்ம விடுதலையை குறித்து தியானித்து வருகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை உங்க வாழ்க்கையோட அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இன்னொரு காரியத்திலிருந்து நம்மளை விடுவிக்க விரும்புகிறார். அது கொலோசியர்கள் எழுதின நிருபம் 1 அதிகாரத்தின் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்த நம்மள, இருளின் அந்த அதிகாரம், இருள் நம்மை ஆளுகை செய்தது, இருளின் ராஜ்யத்துல வாழ்ந்த நம்மள ஆண்டவர் தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். ஒரு நாள்ல இந்த உலக வாழ்விலிருந்து நித்திய ராஜ்யத்துக்குள்ள போறோம். அது ஒரு பெரிய மகிமையான நாள். ஆனால் உலகத்தில் வாழும் பொழுதே இருளிலிருந்து, இருளின் அதிகாரத்தினின்று ஒரு மனிதனை இருள் அதிகாரம் செய்யும் பொழுது அவனால் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக மாற முடியாது, ராஜ்யத்தின் புத்திரராக மாற முடியாது. இந்த பூமியிலேயே தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறணும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகா ஜெபத்தில் சொல்லி கொடுத்தார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு இருள் நம்மளை ஆளுகை செய்யும் போது தேவனுடைய ராஜ்யம் நம்மை ஆளுகை செய்யாது, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக தங்கி இருக்கவும் முடியாது. இன்னைக்கு நமக்குள்ள ஆண்டவருடைய ராஜ்யம் அங்கே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதனாலதான் வேத புத்தகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்துல கேட்ட பொழுது லூக்கா 17 அதிகாரத்துல 21 வசனத்துல வாசிக்கிறோம், இதோ இங்கே என்றும் இதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவிராது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. முந்தின வசனத்துல வாசிக்கிறோம், அது பிரத்யட்சமாய் வராது. அப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது நான் மரித்த பின்பு அல்லது ஆண்டுடைய வருகைக்கு பின்பு நம்ம செல்லுகிறது தான் ராஜ்யம் என்று. பூமியிலேயே அவருடைய ராஜ்யம் நமக்குள் ஸ்தாபிக்கப்படுகிறது. ராஜ்யம் என்றால் ராஜா இருப்பார், ராஜா இருந்தால் அவருடைய ஆளுகை இருக்கும். இதுவரைக்கும் இருளினுடைய அதிகாரத்திலே நாம் வாழ்ந்தோம். இருள் என்னை அதிகாரப்படுத்தியது, அது என்னை ஆளுகை செய்தது. அதாவது பாவ இருளிலே வாழ்ந்தோம். ஆனா இப்போ அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்தினார். எனக்குள் அவருடைய ராஜ்யம் வந்து ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்னும் இருளிலே வாழ்ந்தால், அதாவது இன்னும் உங்களை இருள் அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தால், அல்லது இந்த உலகத்தினுடைய கிரியைகள் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தால், தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் பங்காளிகளாக அந்த ராஜ்யம் நமக்குள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிவருவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஏசாயா 9 அதிகாரத்தின் 2 வசனத்தை நான் படிக்கிறேன். ஏசாயா 9 அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள், இருளின் அதிகாரத்தில் இருக்கிற நாம் அங்கே ஒரு வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். யார் அந்த வெளிச்சம்? இயேசு என்ற அந்த ஒளியை, இயேசுவினிடத்திலிருந்து வருகிற வெளிச்சத்தை யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, முதலாவது வெளிச்சத்தை பாருங்கள். இருளின் அதிகாரம் நம்மை விட்டு போவதை நாம் உணர முடியும். இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே வரணும்னா, விடுவிக்கப்படணும்னா, அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் ஸ்தாபிக்கப்படணும்னா முதலாவது வெளிச்சத்தை பாருங்கள். வெளிச்சத்தை பாருங்கள். ஒருவேளை இருளையே பார்த்து 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 பழகி இருளிலே வாழ்ந்து உலகத்தில் எங்கே போனாலும் இருளுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா, தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் நாம் இருளிலிருந்து விடுவிக்கப்பட முடியாது. இந்த உலகத்திலே இருள் சூழலாம், ஆனால் கர்த்தர் நம்மேல் உதிக்கிறார் அல்லவா, அந்த வெளிச்சத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்க அலுவலகத்தில் எப்போதும் வெளிச்சத்தை பாருங்கள். உங்களுடைய வீட்டில் வெளிச்சத்தை பாருங்கள். பழகுகிற இடங்களிலே வெளிச்சத்தை பாருங்கள். இந்த உலகம் முழுசும் பொல்லாங்கன் கையில தான் இருக்கு, ஆனால் அங்கே ஒரு வெளிச்சம் உதிக்கிறது உங்களுக்காக. அந்த வெளிச்சம் தான், ஐயா என்னை சுத்தி பயங்கரமான கரப்ஷன், நான் என்ன செய்யறேன்னு தெரியல, எப்படி தப்பிக்கன்னு தெரியல, அங்கே ஒரு வெளிச்சம் உதித்து கொண்டிருக்கிறது, அதை பாருங்கள். யாரெல்லாம் அந்த வெளிச்சத்தை பார்க்கிறார்களோ அவர்களை இந்த இருள் ஒரு நாளும் அதிகாரம் செலுத்தாது, அது ஆளுகையும் செலுத்தாது. ஒரு நாளும் அது அவர்களை சிறைப்படுத்த முடியாது. நீங்க இருளிலிருந்து விடுவிக்கப்படணுமா? ஆண்டவர் சொல்ற முதல் காரியம் வெளிச்சத்தை பாருங்கள். 2வது காரியம், யோவான் சுவிசேஷம்
முதலாம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை படிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதாவது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. முதல்ல பாருங்கள் என்று சொன்னேன் இல்லையா? இரண்டாவது, அந்த இருளிலே உதிக்கிற அந்த ஒளியை இருளால் பற்ற முடியாது. அப்படின்னா நாம் வெளிச்சத்தை பற்றி கொள்ள வேண்டும், வெளிச்சத்தை பற்றி கொள்ள வேண்டும். யோசேப்புக்கு வந்த சோதனையில் அவனுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சம் என்ன தெரியுமா? அது நான் தேவனுக்காக வாழணும், பரிசுத்தமாக வாழணுன்ற அந்த பற்று இருந்ததுனால அதை பற்றி கொண்டு தன் வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டில் வேலை போனாலும் பரவாயில்ல, எனக்கு சிறைச்சாலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வெளிச்சத்தை பற்றி கொண்டவர்கள் இருள் என்ற அந்த பொல்லாத சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். முதலாவதாக வெளிச்சத்தை பாருங்கள். இரண்டாவது, வெளிச்சத்தை பற்றி கொள்ளுங்கள். எல்லா இடமும் ஒரு வெளிச்சம் இருக்கும். நீங்க தேவனுடைய பிள்ளை, போகிற இடமெல்லாம் ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ளுங்கள். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை படிக்கிறேன். யோவான் 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அவர்கள் இருளை விரும்புகிறார்கள், வெளிச்சத்தை வெறுக்கிறார்கள். அதனால அந்த வெளிச்சத்தை பின்பற்ற முடியாம இருளிலேயே வாழ்கிறார்கள். ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்களாம். பிரியமானவர்களே, நம்ம எதை விரும்புகிறோம்? வெளிச்சத்தை விரும்புறீங்களா? அப்படின்னா இருள் வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துடணும். அப்படின்னா ஒளியை, அந்த வெளிச்சத்தை பின்பற்றுங்கள். வெளிச்சத்தை பாருங்கள், வெளிச்சத்தை பற்றி கொள்ளுங்கள். மூன்றாவது, வெளிச்சத்தை பின்பற்றுங்கள். எங்க வெளிச்சமோ அந்த வெளிச்சத்திலே இருக்க கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நாம் இருளுக்கு உரியவர்கள் அல்ல. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 1 தெசலோனிக்கேயர் 5:5 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக்கொண்டு அறிக்கை செய்வோம். ஒரு நாள் காலையில் இந்த வசனத்தை படித்த உடனே எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அதை திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்போம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்கள் அல்ல. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருள் நிறைந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் எங்களிடத்திலே ஒரு வெளிச்சம் உதிக்கிறது என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒளியை பார்க்க, அந்த வெளிச்சத்தை பார்க்க, அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ள, அந்த வெளிச்சத்தை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். அர்ப்பணிக்கிறோம். இருள் மாறட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களும் மறைந்து போவதாக. கர்த்தர் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.